ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு குடல் கறி செஞ்சேங்க. நாட்டு குடல் கறி, நாட்டாடு குடல் கறி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரெசிபி பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக அழகாக செதுக்கி நறுக்கிட்டு போட்டுக்கிடலாம். அப்புறம் பாண்டான் இலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. நல்லா சீக்கிரம் வதங்குறதுக்கு. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது போட்டுட்டு, அப்புறம் தயிர் வந்து 3 கரண்டி நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கிடலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலைங்க. நல்லா வதக்கிடுங்க. அழகாக அழகாக வதக்கி நல்லா அடுப்பை வந்து வேகமாக வைக்காமல் மெதுவாக வச்சு பொன்னிறத்துக்கு கொண்டுட்டு வாங்க. நான் இப்போ வந்துட்டு குழம்புத்தூள், கறித்தூள் ஒரு 2 கரண்டி போட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டாச்சு 2 கரண்டி. உங்களுக்கு காரம் குறைவா வேணும்னா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் போட்டாச்சு 2 கரண்டி போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனா இதில் வந்து ஒரு அரோமா கிடைக்கும் உங்களுக்கு. அரோமாவோட நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நீங்கள் வச்சு இதை போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து குடலை வந்துட்டு நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு, நான் இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நான் அவிச்சு வச்சு, அதுக்கப்புறம் அதிலேருந்து நான் வெட்டி வச்சுட்டேங்க. வெட்டி வச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து குடலை சுத்தம் பண்ணி அவிச்சு வெட்டி வச்சதை நான் போட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ அடுப்பை மெதுவாக வச்சு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சமைச்சு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அருமையான குடல் கறி ரெடிங்க.